நம்ம மின்னல் முரளி தொப்பமாமா தோரணம் வச்சா தானோஸ் பட்டையே நட்டுங்கிற அளவுக்கான இடியை இறக்கி மொத்த பேரையும் அசால்ட்டா மட்டடிச்சுட்டு வர முடியும். ஆனா அந்த மனுஷனால மீறப்படாத ஒரு ரூல் ஓடி நிறுத்திட்டு போயிருக்காரு. அண்ட் அது மீறலுக்கான என்சான்மெண்ட் ரூல் கிடையாது. அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ரூல் இருக்கு. அதுதான் ஆஸ்கார்ட்ல எந்த ஒரு கடவுளையும் இன்னொரு கடவுள் கொல்லக்கூடாது. அண்ட் மார்டல்ஸ்க்கு எதிராக அவரோட ஃபுல் பவர் அனலைஸ் பண்ணக்கூடாது. அது எதனாலன்றதுக்கு மார்வல் காமிக்ஸ்குள்ளே வழங்க விட்டுருக்காங்க. ஒரு கடவுளை இன்னொரு கடவுள் கொல்லவே கூடாது. அதுவும் ஆஸ்கார்டுக்குள்ள இந்த ரூலை போட்டது ஓடினா சப்போஸ் அவனாவது வீடு புகுந்து அவனை வெட்ட வந்தாலுமே நீ கமுக்கணும் தான் இருக்கணும். அந்த இடத்த ஒருத்த ஓட தான் பார்க்கணும். இல்லைன்னா அவனை அச்சு மண்டி தான் போட வைக்கணுமே கூட அவனை மத்த அடிக்க கூடாது. அது ஆஸ்கார்ட்ல பண்ணிட்டா அது பெரிய அபத்தமான பாவம். அண்ட் அந்த ரூலை நம்ம தோருமே மீறவே மாட்டாரு. சாதாரண மனுஷங்களுக்கு எதிராக அவளோட ஃபுல் பவர் அனலைஸ் பண்ணாருன்னா அது மிட்கார்டாகிய இடத்துல இருக்கிற கிரஸ்டையே மொத்தமா பூசிக்கிறோம். அந்த ஒரு காரணத்தினால தோரால மிட்கார்ட்ல அதாவது இடத்துல அவரோட ஃபுல் பவர் அனலைஸ் பண்ணக்கூடாது. இதை போட்டவன் ஓடினா அண்ட் இது மோர் ஆஃப் என்சான்ட்மெண்ட் மாதிரி சொல்றானுங்க. அண்ட் இதெல்லாம் தோருக்கு மட்டும் இருக்கிற விதிமுறைகள். இதை மீறினா ஓடின் ஃபோர்ஸ் அப்புறம் தாரா பதம் மாற்றி விட்டு போயிடும். ஆனா நம்ம தொப்பை அடிக்கிற அளவுக்கு ரூல் எல்லாம் போடுவீங்கன்னு சத்தியமான எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கேள்வியப்படாத மார்வல் பேசலாம் நினைச்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.